ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் என்கிட்ட அடிக்கடி கேட்டிருந்த பிரியாணி மசாலா வீடியோ தாங்க இது. இதுதான் எங்களுடைய சீக்ரெட் ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இந்த மசாலாவை போட்டு தான் நாங்க பிரியாணியே செய்வோம். இந்த மசாலாவை போட்டு பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா, பிரியாணி செம சூப்பரா நல்லா வாசனையா டேஸ்ட்டா இருக்குங்க. பிரியாணி மட்டும் கிடையாது, இந்த மசாலாவுமே நல்ல வாசனையா மணமா இருக்கும். இது நாங்க அடிக்கடி எல்லாம் ரெடி பண்ண மாட்டோம். ஒன்ஸ் நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு 6லிருந்து 8 மாசம் வரைக்குமே எங்களுக்கு இந்த மசாலா வரும். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி காலத்திலிருந்து பிரியாணிக்கு நாங்க இப்படிதான் மசாலா எடுப்போம். அதாவது எங்க பாட்டி பிரியாணிக்கு மசாலா இந்த முறையில, இந்த அளவுகள்ல தான் எடுப்பாங்க. அவங்க எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது தான். அத நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க வீடுகள்ல எல்லாருமே அந்த முறைப்படி தான் பிரியாணிக்கு மசாலா எடுத்துட்டு இருக்கிறோம். எங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா, வீட்லயே பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்க எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது தான், இந்த அளவுகள்ல தான் பிரியாணிக்கு மசாலா எடுக்கணும் அப்படின்ட்டு. அத தான் இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்ல எல்லாருமே அதே அளவுகள்ல அந்த பொருட்கள வச்சு தான் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணி, பிரியாணி நாங்க செய்வோம். நம்ம பிரியாணி மசாலா செய்யறது எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு அந்த பிரியாணி மசாலா எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா நம்ம அதிகமா ரெடி பண்ணோம் அப்படின்னா, ஒரு 2லிருந்து 3 கவர் நம்ம போட்டு நல்லா டைட்டா பாலித்தீன் கவர் போட்டு ஃபர்ஸ்ட்டு கட்டி வச்சுக்கணும். அதாவது நான் 2 கவர் போட்டு வச்சிருக்கேன். மறுபடியும் இன்னொரு கவர் போடுவேன். நல்லா ஒரு 3 கவர் போட்டு டைட்டா கட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் யூஸுக்குன்னு தனியா எடுத்து வச்சுக்கணும். ரெகுலர் யூஸுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன டப்பால நம்ம போட்டு வச்சுக்கணும். சின்ன டப்பால போட்டு ஒரு ஸ்பூனும் போட்டு வச்சுட்டு, இந்த டப்பால இருந்து தான் ரெகுலர் யூஸுக்கு எடுக்கணும். அந்த பெரிய பாக்ஸ்ல இருந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு எடுக்கவே கூடாது. அந்த பெருசா நம்ம பல்கா ரெடி பண்ணி வச்சிருக்கிறது 2 கவரோ 3 கவரோ போட்டு கட்டி ஒரு சம்படமோ இல்ல ஏர்டைட் கண்டெய்னர்லயோ நம்ம போட்டு வச்சுக்கணும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த டப்பால போட்டு வச்சு தான் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு எடுக்கணும். ரெகுலர் யூஸ்க்கு அந்த பெரிய கண்டெய்னர்ல நம்ம போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா? அதிலிருந்து எடுக்கவே கூடாது. நாங்க எங்க வீடுகள்ல எல்லாருமே இந்த மாதிரி தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ரெகுலர் யூஸ்க்குன்னு சின்ன டப்பால போட்டு வச்சுக்குவோம். அந்தமே பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் போட்டு வச்சிருக்கிறது ஈரக்கையோ, ஈர ஸ்பூனோ போடவே மாட்டோம். அதே மாதிரி ஈரமும் படவே கூடாது. அப்படி வச்சோம்னா ரொம்ப நாள் வரைக்குமே நம்ம மசாலா கெட்டு போகாது. இப்ப நம்ம என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க. நான் சிம்பிளா எல்லார்கிட்டயும் கிடைக்கக்கூடியது தான் சாதாரண பட்டை தான். இந்த பட்டை பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமுமே கிடைக்கும். இந்த பட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது போக ஏலக்காய், கிராம்பு மொத்தம் 4 பொருட்கள வச்சு தான் பிரியாணி மசாலா ரெடி பண்ண போறோம். அதே மாதிரி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பார்த்தீங்கன்னா, வறுக்கக்கூடாது. அதே மாதிரி சூடு பண்ணவும் கூடாது. நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். வறுத்தும் சூடு பண்ணோம்னா மசாலா கெட்டு போயிடும். இப்ப அளவுகள் நான் என்னென்னு சொல்லிடுறேன். பட்டை 100 கிராம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 25 கிராம். கிராம்பு பார்த்தீங்கன்னா 15 கிராம். அதாவது ஏலக்காயில பாதி அளவு தான் கிராம்பு எடுக்கணும். அதாவது பாதி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 12 கிராம் வருது. நம்ம 15 கிராம் எடுத்துக்கலாம். 2மே பார்த்தீங்கன்னா சரி அளவு எடுக்கக்கூடாது. ஏலக்காயும் கிராம்பும் பார்த்தீங்கன்னா சரி அளவு எடுக்கக்கூடாது. அப்படி சரி அளவு எடுத்தோம் அப்படின்னா மசாலா கெட்டு போயிடும். மசாலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ம் சரியளவு எடுத்தீங்கன்னா, ஒரு விதமான காரம் கலந்த கசப்பு தன்மை இருக்கும். கிராம்பு அதிகமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா, காரம் கலந்த கசப்பு தன்மை இருக்கும். அந்த பிரியாணி டேஸ்ட்டாவே இருக்காது. மசாலாவும் நல்லாவும் இருக்காது. அதனால ஏலக்காயில பாதி அளவு தான் எடுக்கணும். 15 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் இது எல்லாமே போக இன்னொரு பொருள் சொல்லியிருந்தேனே, அது வேற எதுவுமே கிடையாதுங்க. சீரகம் தான். சீரகம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிராம் கணக்குல தான் வேணும்னா, அதுவுமே நான் வெயிட் போட்டு காட்டுறேன் பாருங்க. 10 கிராம் வரும். 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா 10 கிராம் சரியா வரும். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 4 பொருட்கள் மட்டும் தாங்க. அதே மாதிரி பட்டையெல்லாம் நம்ம மிக்ஸியில போடும்போது சின்ன சின்னதா உடைச்சு விட்டு போட்டுக்கலாம். நம்ம பெருசா போட்டு அரைக்க முடியாது இல்லையா? அதனால சின்ன சின்னதா போட்டு நம்ம அரைச்சுக்கலாம். நல்லா ஒரு 2லிருந்து 3 தடவ ஆஃப் பண்ணி அரைக்கணும். அப்படி அரைச்சோம்னா தான் நல்லா நைஸா வரும். இதுதான் ஒரிஜினல் பிரியாணி மசாலாவேங்க. அதாவது அந்த காலத்திலிருந்து எங்க பாட்டி காலத்திலிருந்து பிரியாணிக்குன்னு யூஸ் பண்ற ஒரிஜினல் பிரியாணி மசாலாவே இதுதாங்க. வேற எதுவுமே கிடையாது. இது மட்டும் போட்டு செஞ்சாவே போதுங்க. பிரியாணி நல்லா மணமா டேஸ்ட்டா இருக்குங்க. எங்க பாட்டி காலத்திலிருந்து அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லிக் குடுத்தது. அதாவது பாரம்பரிய பிரியாணி மசாலானா இதுதான். ஒரிஜினல் பிரியாணி மசாலாவும் இதுதாங்க.
வேற இதுக்கு கூட நம்ம வந்து மணத்துக்காகவோ இல்ல வேற ஏதாச்சும் பொருட்கள் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி வந்து சாப்பிட முடியாது. மணமா இருக்கும், சாப்பிட முடியாது. இந்த அன்னாச்சி பூ, அப்புறம் இன்னும் நிறைய பொருட்கள் கல்பாசி அதெல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி வந்து சாப்பிடவே முடியாது. அதனால ஒரிஜினல் பிரியாணி மசாலா ரெசிபியே இவ்வளவுதாங்க. இதை மட்டும் நீங்க போட்டீங்கன்னாலே போதும். பிரியாணி நல்லா சூப்பரா நல்லா மணமா இருக்குங்க. எங்க வீடுகள்ல இது வரைக்கும் இப்ப வரைக்கும் நாங்க இந்த பொருட்களை வச்சுதான் நாங்க பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறோம். மறுபடியும் நான் சொல்றேன், இதுதான் ஒரிஜினல் பிரியாணி மசாலாவே. நான் தட்டுலையும் கொட்டி காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ மணமா இருக்கும் இந்த மசாலா. அப்படியே அரைச்சிட்டோம்னா வீடு முழுக்க அவ்வளோ மணமா இருக்குங்க. ஒரு நாள் முழுக்க வீட்டுல மணமா இருக்கும். அந்த ஜாருமே பாத்தீங்கன்னா நீங்க கழுவி வச்சீங்கனாலுமே 2 நாள் முழுக்க அவ்வளோ மணமா இருக்கும் அந்த ஜாரு. இந்த மசாலா பாத்தீங்கன்னா நல்ல மணமா இருக்கும். நான் தட்டுல கொட்டி காமிச்சிருக்கிற மாதிரி எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. மணமுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். எவ்வளவு நைஸா இருக்குதுன்னு பாருங்களேன். நல்லா நைஸா இருக்கும். நம்ம அரைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2, 3 தடவை அரைக்கணும். ஆஃப் பண்ணி அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் பாத்தீங்கன்னா நம்ம 2 விதமா ஸ்டோர் பண்ணி வச்சுதான் யூஸ் பண்ணணும். ஈரக்கையோ ஈர ஸ்பூனோ படவே கூடாது. அப்படி ஈரம் படாம வச்சோம் அப்படின்னா 1 வருஷம் வரைக்குமே இந்த மசாலா வரும். அதே மாதிரி இந்த மசாலா பாத்தீங்கன்னா நான் உப்போ சர்க்கரையோ எதுவுமே சேர்த்து அரைக்கலைங்க. வெறும் அந்த 4 பொருட்கள் மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கிறேன். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நான் சொன்ன மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் மசாலா கெட்டு போகாது, வண்டும் பிடிக்காது. இப்ப நான் வந்து என்னென்ன அளவுகள்ல வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதையுமே வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 1/2 கிலோவுக்கு பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும். 2 டீஸ்பூன் வந்து நிறைய எல்லாம் எடுக்கக்கூடாது. சும்மா சாதாரணமா எடுத்தா போதும். குமிச்செல்லாம் எடுக்க வேண்டியது கிடையாதுங்க. இந்த அளவுக்கு சாதாரணமா எடுத்தா போதும். இந்த ஸ்பூன் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இருக்கும். இப்போ 1 கிலோவுக்கு பாத்தீங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுத்துருக்கிறோமா, இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். பாருங்க குமிச்செல்லாம் எடுக்கக்கூடாது. நான் எடுக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு வந்து சாதாரணமா எடுத்தா போதும். 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். பாருங்க இந்த அளவுக்கு சாதாரணமா எடுத்தா போதும். இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். ரொம்ப குமிச்செல்லாம் எடுக்கவே கூடாது. இப்படி எடுத்தா இதுதான் சரியான அளவு. 1 கிலோவுக்கு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 கிலோ எடுத்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து செஞ்சீங்கன்னா பிரியாணி அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நாங்க வேற எதுவுமே சேர்க்க மாட்டோம். இதுதான் எங்க வீட்டு சீக்ரெட் பிரியாணி மசாலா. உங்களுக்கு வெயிட்ல தான் வேணும் அப்படின்னா அதையுமே நான் வெயிட் மிஷின் வச்சு போட்டு காட்டுறேன் பாருங்க. 2 டீஸ்பூன் சேர்த்தீங்க அப்படின்னா 10 கிராம் வரும். நான் வச்சு காட்டுறேன் பாருங்களேன், வெயிட் மிஷின்லயே சாதாரணமா அளவு தான் எடுத்திருக்கேன். அதாவது குமிச்செல்லாம் எடுக்கக்கூடாது. அந்த அளவுல எடுத்தா போதும். 2 டீஸ்பூன் போட்டீங்கன்னா கரெக்டா 10 கிராம் வரும். இந்த அளவுகள்ல நீங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணாலே போதுங்க. இந்த மசாலா தான் நான் வந்து ஃப்ரீயாவும் கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம கிட்ட வந்து ப்ரௌனி, டீ கேக்கு, ஸ்வீட்ஸ் எது வாங்கினாலும் வந்து 20 கிராம் ஃப்ரீயா பாத்தீங்கன்னா இந்த மசாலா தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த மசாலா பாத்தீங்கன்னா 20 கிராம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரம்ஜானுக்காக இந்த ஆஃபர் மறுபடியும் நான் போட்டிருக்கேன். அதாவது ரம்ஜான் முடியற வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குதுங்க. நம்ம கிட்ட ப்ரௌனி, டீ கேக், ஸ்வீட்ஸ் எது நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாலும் வந்து இந்த பிரியாணி மசாலா வந்து 20 கிராம் வந்துடும். அது போக வந்து நம்ம கிட்ட பிரியாணி மசாலா சேல்ஸும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது நீங்க வந்து வீட்லயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன அளவுகள்ல அதே பக்குவத்துல நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேற எந்த பொருளுமே இதுக்கு கூட சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி அளவுகள்னு பாத்தீங்கன்னா கூட்டி குறைச்சு சேர்க்கவே கூடாது. நான் சொன்ன சரியான அளவுகள்ல அதே மெத்தட்ல நீங்க எடுத்து அரைச்சு வச்சுக்கிட்டு நீங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால முடியல அப்படின்னா நம்ம கிட்ட நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 100 கிராம்ல இருந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. உங்களுக்கு 100 கிராம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ப்ரௌனி, டீ கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃப்ரீயாவே 20 கிராம் வந்துருங்க. சூப்பரா இருக்குங்க இந்த பிரியாணி மசாலா. நீங்க வந்து இதே மெத்தட்ல இதே அளவுகள்ல நீங்க வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். வேற எந்த பொருட்கள் நீங்க சேர்த்தீங்க மணத்துக்காக அப்படின்னா பிரியாணி வந்து சாப்பிட முடியாது. நான் மறுபடியும் அதாங்க சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க குருமா எல்லாம் செய்யறீங்க அப்படின்னா அதுக்குமே சேர்த்துக்கலாம். தக்காளி சாப்பாடு செஞ்சீங்க அப்படின்னா அதாவது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி சாப்பாடு செய்யறீங்க அப்படின்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் சாப்பாடு செய்யறீங்கன்னா அதுக்குமே பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்கு 2 டீஸ்பூன் அளவு தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து தக்காளி சாப்பாடுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்க மாட்டோம். வெஜிடபிள் சாப்பாடுக்கு வெஜிடபிள் சேர்ப்போம். அதனால 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இதுதாங்க எங்களுடைய சீக்ரெட் பிரியாணி மசாலா. இதுதான் ஒரிஜினல் பிரியாணி மசாலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். மசாலா வேணும்னா ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.